ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமः. ஸ்ரீயை ஸ்ரீ பத்மாவத்யை நமः. ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானின் திருவருட்கருணையினால் திருமலை திருப்பதி வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் காலை வேளையில் கல்பவிருட்ச வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுடன் மலையப்ப சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். கல்பவிருட்சம், கல்பம் என்பது ஒரு கணக்கு. அந்த கணக்கை நாம் சிந்திப்போம். அதே நேரத்தில் விருட்சம் என்பது மரம். மரமின்றி மனிதன் இருப்பான், மனிதனின்றி மரம் இருக்காது. அதே போன்றுதான் பக்தி. பக்தியின்றி மனிதன் இருக்கக்கூடாது. மரம் ஒரு பக்தி, ஒரு சாசனம். அந்த பக்தியை விதையாக நட வேண்டும். அந்த பக்தி தீவிரமாகி வைராக்கியமாகி சரணாகதியாகி வளர்ந்து கொண்டே செல்லும். அந்த மரத்தில் காய்கள் கனிகள் யாவும் அமைந்திருக்கும். அந்த காய்களும் கனிகளும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் அருளிய 18 அத்தியாயங்கள் என்பதை ஒரு பாவமாக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளலாம். எதற்கு இந்த 18 அத்தியாயங்கள் அந்த பழங்களாக என்றால், ஒரே மரமாக இருந்தால் ஒவ்வொரு பழத்திலும் ஒரு சுவை இருப்பது போல் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களிலும் சுவை மட்டுமின்றி வாழ்க்கையின் சுகமே அமைந்திருக்கிறது. கல்பவிருட்ச வாகனம் ஒரு கால கணக்கு. பொதுவாக எல்லோரும் ஒரு விசேஷ காரியங்களை முன்னிட்டு சங்கற்பம் செய்து கொள்வது உண்டு. அந்த சங்கற்பத்தின் முறை சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோப உபசாந்தயே என்று துவக்கமாகிறது. ஓம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவத் மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணு என்று அந்த சங்கற்பம் தொடர்கிறது. அதில் ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்த மன்வந்தரே அஷ்டாவிகம் சகிதமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்புத்வீபே பாரத வர்ஷே பரதக்கண்டே என்று தொடர்ந்து வருகிறது. இதுதான் ஒரு கல்ப விருட்சத்தின் கணக்கு என்பதை சிந்திக்கப் போகிறோம். கல்பங்கள் மொத்தனை 30. அவை சேஷகல்பம், நீலலோகித கல்பம், வாமதேவ கல்பம், ரதந்திர கல்பம், ரௌரவ கல்பம், பிராணகல்பம், பிருகத் கல்பம், கந்தர்ப்ப கல்பம், சத்திய கல்பம், ஈசான கல்பம், வியான கல்பம், சாரஸ்வத கல்பம், உதான கல்பம், கருட கல்பம், கௌர்ம கல்பம், நரசிம்ம கல்பம், சமான கல்பம், ஆக்னேய கல்பம், சோம கல்பம், மாணவ கல்பம், தத்புருஷ கல்பம், வைகுண்ட கல்பம்,
லக்ஷ்மி கல்பம், சாவத்ரி கல்பம், அகோர கல்பம், ஸ்வேதவராக கல்பம், வைராஜ கல்பம், கௌரி கல்பம், மகேஸ்வர கல்பம், பித்ரு கல்பம். இன்றைய நிலையில் தற்போது நடந்து கொண்டிருப்பது ஸ்வேதவராக கல்பம். இந்த கல்பத்தில் மன்வந்திரங்கள் 14. அவை ஸ்வாயம் புவ மன்வந்தரம், ஸ்வாரோசிஷ மன்வந்தரம், உத்தம மன்வந்தரம், தாமச மன்வந்தரம், ரைவத மன்வந்தரம், சாக்ஷூஷ மன்வந்தரம், வைவஸ்த மன்வந்தரம், சாவர்ணி மன்வந்தரம், பிரம்ம சாவர்ணி மன்வந்தரம், தர்ம சாவர்ணி மன்வந்தரம், ருத்ர சாவர்ணி மன்வந்தரம், தேவ சாவர்ணி மன்வந்தரம், இந்திர சாவர்ணி மன்வந்தரம், தக்ஷ சாவர்ணி மன்வந்திரம். இப்போது நடைபெறுவது வைவஸ்த மன்வந்தரம். இந்த வைவஸ்தன் என்பவன் மனுவாக இருக்கிறான். சூரியனுடைய புதல்வனே வைவஸ்தவன். ஜம்புத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே ஸ்வயாம்பு மனுவின் புத்திரனான பிரியவரதன் கர்த்தம பிரஜாபதியின் புத்திரியை மனம் புரிந்து கொள்ள அவர்களுக்கு 2 பெண்களும் 10 பிள்ளைகளும் பிறந்தனர். இவர்களுள் மேதா, அக்னிபாகு, புத்திரன் ஆகிய மூவரின் பற்றற்ற நிலையைக் கண்ட தந்தை இந்த பூமியை 7 தீபங்களாக பிரித்து 7 குமாரர்களுக்கும் கொடுத்தார். அவற்றுள் ஜம்பு தீபத்தை அக்கினீத்திரன் பெற்றான். அவனுக்கு 9 புத்திரர்கள் பிறந்தனர். அவன் ஜம்பு தீபத்தை 9 பிரிவுகளாக, அதாவது வருஷங்களாக பிரித்து தன் புத்திரர்களுக்கு கொடுத்தார். இவற்றுள் இமயத்திற்கு தென்புலம் உள்ளது பாரத வருஷம் ஆகும். ஹிமம் என்ற பெயருடைய பாரத வருஷத்து அரசனாகிய நாபி என்பவன் பரதனை பிள்ளையாக பெற்றான். அந்த பரதனால் ஆளப்பட்ட இப்பகுதி பாரத வருஷம் என பெயர் பெற்றது. தீபங்களில் சிறந்தது ஜம்பு தீபம். அதனுள் பாரத வருஷம் மிகவும் சிறந்தது. அதனுள்ளும் பாரத கண்டம் மிக மிக சிறந்தது. நற்செயல்களை செய்வதற்கு பாங்காக இருப்பது இது. இந்த கண்டத்தில் புண்ணியம் செய்தவர்களே மனிதராக பிறப்பார்கள். சொர்க்கம், மோட்சம் இவற்றை பெறுவதற்கான சாதனைகளுக்கு ஏற்ற இடம் இந்த பரத கண்டம். தேவர்களாலும் கொண்டாடப்படுகிறது பரத கண்டம். இவ்வாறு இந்த பூமி 7 தீபங்களாலும் 7 கடல்களாலும் சூழப்பட்டது. இவை அனைத்தும் சமமான அளவுடையவை. எல்லாவற்றையும் பூமி தேவியை பெற்றெடுத்து பாதுகாத்து வருகின்றார். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவளும் அவளே. 7 தீபங்கள் என்பவை ஜம்பு, பிலக்ஷம், சால்மலம், குச்சம், கிரௌஞ்சம், சாகம், புஷ்கரம் என்பவை ஆகும். பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. கோவிந்தா சக்தி உள்ள ஆண்டவனே கோவிந்தா. உன் சந்நிதியாம் திருமலையில் அபயந்தா அபயந்தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன்
பாரத வருஷம் பரத கண்டம் என்பதைத் தொடர்ந்து அந்த சங்கல்பத்தில் வருவது தக்ஷிணாயனே வர்ஷருது என்பது இரண்டாகும். இதில் தக்ஷிணாயனே என்பது 2 அயனம். அயனம் என்றால் வாழ்க்கை என்பது ஒரு பொருளாகும். அயனம் என்பது தக்ஷிணாயனம் தெற்கு, உத்தராயணம் வடக்கு. சூரியன் தன்னுடைய நடுக்கோட்டிலிருந்து ஒரு பாதி உத்தராயணம் செல்வான், மறுபாதி தக்ஷிணாயனம் செல்வான். இந்த 2 அயனங்களும் இந்த சங்கல்பத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 2 மாத கால அளவு ருதுக்கள், ஓர் ஆண்டிற்கு 6 ருதுக்கள். அவை சித்திரை வைகாசி ஏகாந்த ருது, கோடைகாலம் இளவேனி, ஆணி ஆடி கிரீஷ்ம ருது, இலையுதிர் காலம் முதுவேனி, ஆவணி புரட்டாசி விருஷருது மழைக்காலம், கார் மேகம், ஐப்பசி கார்த்திகை சரத்ருது குளிர்காலம், மார்கழி தை ஹேமந்த ருது முன்பனிக்காலம், மாசி பங்குனி சசிருது பின்பனிக்காலம். இந்த சங்கல்பத்தில் திதிகளும் நட்சத்திரங்களும் அமைவது உண்டு. திதிகள் 15, நட்சத்திரங்கள் 27. Ve